வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நீங்க பேசிக் ஸ்டார்ட் அப்ல இருந்து இருந்தாலுமே சரி, இல்ல ஃபேங் கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்றீங்கனாலுமே சரி, நீங்க ஒரு டெவலப்பரா ஒரு ஜூனியர் டெவலப்பரோ இல்ல வந்து இன்டர்மீடியேட் லெவல்ல போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டினா வந்து இருக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பன்னா அக்கார்டியன்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகும்? அப்படின்றது தெரிஞ்சா தான் நம்ம அந்த காம்போனன்ட் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ நெறைய இடத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம். மெட்டீரியல் யூஐயா இருக்கட்டும், சக்ரா யூஐ ஸோ நம்ம செமாண்டிக் யூஐ இந்த மாரி நெறைய யூஐஸ் வந்து லைப்ரரீஸ் வச்சு நம்ம வந்து அந்த காம்போனன்ட்ட வந்து ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். பட் அது இல்லாம நம்மளாவே வந்து ஒரு காம்போனன்ட்ட வந்து ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து எழுத போறோம். அந்த லைப்ரரி இருக்குதா, நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குதா, நம்ம டே டூ டே லைஃப்ல இத நம்ம வந்து எழுத போறதில்ல. பட் ஃப்ரம் தி ஸ்கிராச் யாரோ ஒருத்தவங்க அத எழுதியிருக்காங்க. நம்ம அத தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத எப்படி நம்ம எழுதுறது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இது ரொம்பவே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. நீங்க எங்க பார்த்தீங்கனாலுமே தெரியும். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வந்து இருக்கும். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அக்கார்டியன்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த அக்கார்டியன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து சின்ன வயசுல பார்த்திருப்போம். நெறைய இடத்துலயும் பார்த்திருப்போம். ஸோ இந்த மாரி தொறந்து தொறந்து மூடும்போது ஒரு சவுண்ட் வந்து வரும்ல. ஸோ இந்த மாரி ப்ளே பண்ணுவாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து அக்கார்டியன். பட் கம்ப்யூட்டர் டெர்ம்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே தான். இங்க நான் மெட்டீரியல் யூஐ யோடத வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்ப இத வந்து குளோஸ் பண்றேன் அப்படின்னா, இது வந்து குளோஸ் ஆயிடும். ஸோ மறுபடியும் இது குளோஸ் ஆயிடும். இப்ப நான் மறுபடியும் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ நான் இங்கேயும் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கா அக்கார்டியன். இதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து வந்து எழுத போறோம். அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க எழுத போறோம். நமக்கு வந்து ஒரு ஸ்டேட் இருந்தா வந்து வந்து எப்படி வந்து மேப் பண்றது? ஸோ இந்த விஷயங்கள வச்சு தான் வந்து நம்ம பண்ண போறோம். எப்படி நம்ம பண்றது? என்ன ஏது? அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே. நம்ம கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆப் காம்போனன்ட் குள்ள போயிட்டேன். இந்த ஆப் காம்போனன்ட்ல எனக்கு 2 விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா தேவை. இது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கிளாஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆப் கண்டெய்னர் அப்டின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1 இருக்குல்ல. சோ நான் இந்த கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். சோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FAQ டைட்டில் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. சோ நான் இந்த இடத்துல வந்து கோட் வித் அஸ்வின் அப்படின்றது மட்டுமே வந்து இருக்கட்டும். நம்ம வேணும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல வந்து பில்ட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து FAQ ஆ அக்கார்டியன் அக்கார்டியன் காம்போனன்ட் அப்படின்ற மாரி வேணா வச்சுக்கலாம் நம்ம. ஓகே. சோ நம்ம இத வந்து வச்சுக்கலாம். சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டேட்டா வேணும். அந்த இப்ப நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மெட்டீரியல் யூஐல. சோ இந்த மாரி குளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா நமக்கு வந்து வேணும். பட் ரியல் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து APIல இருந்து வரும். பட் நம்ம ரியல் டைம்ல இல்லாததுனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி ஒரு மார்க் டேட்டா வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ நீங்க இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒண்ணு மார்க் டேட்டா அவங்களே குடுத்துருவாங்க. இல்ல நீங்களாவே ஒரு டேட்டாவ வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இன்டர்வியூஸ்ல வந்து உங்களாவே டேட்டா வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா எப்படி வந்து ஒர்க் ஆகுது? சோ இது எப்படி வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து பில்ட் பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சோ இத வந்து பேக்கப் டீமோட நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து இந்த மாரி பண்ண சொல்லுவாங்க. சோ நம்மளுமே இங்க வந்து என்னன்றத சும்மா பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு 2, 3 மட்டும் வந்து வைக்கலாம். சோ வாட் இஸ் ரியாக்ட் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். சோ நான் அதுக்கு கன்டென்ட் வந்து உள்ள வந்து குடுக்குறேன். சோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் உள்ளார 2 தான் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து கீ வேல்யூஸ். கீ வேல்யூ தான் இருக்கும் எப்பவுமே ஆப்ஜெக்ட். சோ இங்க வந்து டைட்டில்ன்றது இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு வந்து கன்டென்ட்ன்றது இருக்கு. சோ இந்த டைட்டிலும், கன்டென்ட்டும் கீஸ். அதுல உள்ள வேல்யூஸ் தான் நான் இங்க வந்து வாட் இஸ் ரியாக்ட்டும் இங்க நான் கன்டென்ட்குள்ள எழுத போற அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார எல்லாமே இருக்கிறது வேல்யூஸ். சோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஜேஎஸ் லைப்ரரி. சோ நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அண்ட் சோ ஆன் நீங்க வந்து எவ்வளோ வேணுமோ அத வந்து எழுதிக்கலாம். சோ இதே மாரி நான் வந்து 3 வந்து கிரியேட் பண்றேன். சோ 1, 2, 3. சோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். 2 அதுக்கப்புறம் 3. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வாட் இஸ் அன் அக்கார்டியன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் அன் அக்கார்டியன் அப்படின்ற மாரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டியன் இஸ் அ யூஐ காம்போனன்ட் ஏதாவது வந்து நீங்களே இங்க வந்து கன்டென்ட் வந்து எழுதலாம். அக்கார்டியன் இஸ் அ யூஐ காம்போனன்ட் அப்படின்ற மாரி போட்டு நீங்க அண்ட் சோ ஆன் நீங்க உங்களுக்கு என்ன கன்டென்ட் வேணுமோ நீங்க அத வந்து எழுதிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் வந்து இதுவா வந்து வச்சிருக்கேன். அதே மாரி வந்து இஸ் திஸ் காம்போனன்ட் வந்து ரெஸ்பான்சிவா இருக்கா? ஏன்னா எப்பவுமே எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் குடுப்பாங்க. ஏன்னா பேஜ் வந்து SEOல ரேங்க் பண்ணும்போது ரெஸ்பான்சிவா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்களுக்கு மீடியா குவெரீஸ் எப்படி ரெஸ்பான்சிவா எழுதுறது? மீடியா குவெரீஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் மீடியா குவெரீஸோட வீடியோ வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட சைட் நம்ம இப்ப இங்க எழுதுற எல்லாமே வந்து ஃபுல்லி ரெஸ்பான்சிவான இதுதான். நான் இந்த கோடையுமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ எஸ் திஸ் இஸ் திஸ் காம்போனன்ட் இஸ் ரெஸ்பான்சிவ் அப்படின்ற மாரி போடலாம். காம்போனன்ட் இஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிவ். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதையும் வந்து குளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது நமக்கு தேவையில்ல. ஸோ ஓகே. இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்ணணும். ஸோ மேப் பண்றதுக்கு நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு
ஜஸ்ட் வந்து ஒரு div வந்து போடுறேன். ஸோ இந்த divக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த divக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்கணும். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டியன் ஸோ ராப்பர் அப்படின்ற மாரி. ஏன்னா இது வந்து ராப் பண்றோம்ல. ஸோ நான் அதனால ராப்பர் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். நீங்க இங்கேயே வேணும்னாலும் மேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு தனி காம்போனன்ட்டாவும் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தனி காம்போனன்ட்டா வந்து கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம வந்து தனித்தனியா ரியாக்ட் எதுக்கு உருவாச்சு அப்படின்னா, காம்போனன்ட் பேஸ்டு தான். ஸோ ஒவ்வொரு காம்போனன்ட்டா நம்ம கிரியேட் பண்ணி அத ரீயூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு தான். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்போனன்ட்ட வந்து ரீயூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அக்கார்டியன் டாட் ஜேஎஸ் அப்படின்ற மாரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாரி எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டியன் டாட் சிஎஸ்எஸும் வந்து இருக்க போகுது. ஏன்னா நான் அதுக்கு அந்த ஸ்டைலையும் வந்து எழுத போறேன். ஸோ நான் ஸ்டைல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டைலோட என்னென்ன இருக்கு அப்படின்றதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டைல்ஸ்ல வந்து நம்ம நெறைய வந்து சிஎஸ்எஸ்ல ஒண்ணுமே பேசியிருந்தோம். பேடிங்னா என்ன? இதுனா என்னன்னு சொல்லிட்டு, நம்ம அத ஃபுல்லுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட லாஜிக் வந்து நெறைய இடத்துல வந்து மிஸ் ஆயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன இருக்கு? என்ன ஏதுன்றத. சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்கார்டியன் வந்து சிஎஸ்எஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிஎஸ்எஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து சேவ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்ப நான் என்னோட அக்கார்டியன் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ இந்த அக்கார்டியன் டாட் ஜேஎஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்பதான் இது வந்து வொர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் அக்கார்டியன் இதுல வந்து ஜஸ்ட் வந்து இத போட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளார எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து இருக்க போகுது. ஸோ ரிட்டர்ன்ல வந்து நம்ம ஒரு டிவ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த டிவ்ல வந்து டிவ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த டிவ்ல ஜஸ்ட் ஒரே ஒரு H1 மட்டும் இப்போதைக்கு வந்து வைக்கிறேன். ஸோ இந்த H1க்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டியன் காம்போனன்ட் அப்படின்ற மாரி நம்ம ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஷோ ஆகுதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. நீங்க இங்க எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ அதனால வந்து எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணிடுறேன். ஸோ ஓகே. இத குடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து அக்கார்டியன் காம்போனன்ட்ட இங்க வந்து app.jsல வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டியன வந்து இங்க போடுறேன். ஸோ ஓகே எனக்கு டிஃபால்ட் ஸ்டைல் வொர்க் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் இம்போர்ட் வொர்க் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அ அக்கார்டியன வந்து இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்றேன். ஸோ இம்போர்ட் அக்கார்டியன் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் என்னோட அக்கார்டியன் காம்போனன்ட்லேருந்து வந்து இம்போர்ட் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட அக்கார்டியன் காம்போனன்ட் வந்து இங்க ஷோ ஆகுது. ஸோ இப்ப இதுவரைக்கும் நம்ம பண்ணது வந்து கரெக்ட். சரி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவ மேப் பண்ணிடலாம். மேப் பண்ணிட்டு அத எப்படி வந்து ப்ராப்ஸ்ல வந்து பாஸ் பண்றது? ஸோ இப்ப நம்ம ப்ராப்ஸ்ல பாஸ் பண்றோம் அப்படின்னா, அத வந்து எப்படிலாம் பாஸ் பண்ணலாம்? என்ன பெட்டர் வேஸ்? ஸோ இந்த ப்ராப்ஸ வந்து ட்ரில் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஸ்டேட் மேனேஜ்மென்ட் வந்து கொண்டு வந்தாங்க. கன்டெக்ஸ்ட் ஏபிஐ இருக்கு, ரீடெக்ஸ் இருக்கு, ஜஸ்டாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி மொபெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ரீடெக்ஸ் டூல் கிட்டையும் நம்ம கன்டெக்ஸ்ட் ஏபியுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் வந்து அதோட பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப இந்த அக்கார்டியன் ராப்பர் இருக்குல்ல. ஸோ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட FAK டேட்டா இருக்குல்ல. ஸோ இதுதான் நம்ம வச்சிருக்கிற நேமு. ஸோ அத எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் அதுலேருந்து வந்து மேப் பண்றேன். ஸோ மேப் பண்றதுலேருந்து எனக்கு 2 விஷயம் வந்து வேணும். ஒண்ணு வந்து என்னென்ன இருக்கோ அதுல உள்ள டேட்டாஸ் எல்லாமே வேணும். அத நான் வந்து ஐட்டம்னு வச்சுக்கிறேன். இன்னொன்னு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இண்டெக்ஸ் வேணும். இண்டெக்ஸ் ஏன் வேணும் அப்படின்னா, நான் வந்து எப்போ மேப் பண்ணாலுமே சரி, நீங்க வந்து கீ இல்லாம வந்து போடவே கூடாது. கீ இல்லாம போட்டீங்க அப்படின்னா, அது வந்து மேப் விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்றதுன்றதே ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயமா போயிடும். ஸோ நார்மல் டாம்க்கும், விர்ச்சுவல் டாம்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதெல்லாம் பத்தியுமே நம்ம வந்து டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் அந்த வீடியோவோட ஐ பட்டனையுமே வந்து குடுக்குறேன். ஃபுல்லா வந்து ஏன் வந்து நம்ம விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணணும்? எதனால அது பவர்ஃபுல்? அத பத்தி எல்லாமே நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். சரி ஓகே. இப்ப நீங்க இந்த அக்கார்டியன் காம்போனன்ட்ட இதுக்குள்ள மேப் பண்ணி போட்டோம்னா பார்த்தீங்கன்னா, 3 வாட்டி வந்து வந்திருக்கிறது தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த 3 இருக்குல்ல. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற 3 டேட்டா மேப் ஆயி 3 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்ப இதுவரைக்கும் கரெக்ட்டா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் கீ குடுக்கணும். ஸோ நம்ம கீ வந்து குடுத்துடலாம். ஸோ இண்டெக்ஸ்ன்றது குடுத்துடுறேன். நீங்க பேக் எண்ட்ல இருந்து பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எப்பவுமே வந்து ஐடிஸோ ஏதோ ஒரு யூனிக் வேல்யூஸ் வந்து கண்டிப்பா வந்து வரும். அத வந்து கீயா போடுங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு இங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுனால நான் இண்டெக்ஸ வந்து யூனிக்கா போட்டுக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு யூனிக்கா தான் இருக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்போனன்ட்ல வந்து நம்மளோட டைட்டிலையும், கன்டென்ட்டையும் வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா தான் நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் இந்த அக்கார்டியன் காம்போனன்ட்ட எங்க வேணா வேற இடத்துல வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதனால தான் தனி காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணேன். இங்கேயே மேப் பண்ணாம. சரி ஓகே. நம்மளோட டைட்டில வந்து இங்க பாஸ் பண்ணிடலாம். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐட்டம்ல இருந்து இருக்கும். ஏன்னா இது ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதனால அந்த இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு, அதுக்குள்ள என்ன இருக்கு? டைட்டில் இருக்கு. ஸோ நம்ம அதனால வந்து டைட்டில வந்து பாஸ் பண்ணி விட போறோம். ஸோ டைட்டில் வந்து பாஸ் பண்ணியாச்சு. அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்க்குமே சேம் விஷயம் தான். அதே மாரி இங்க வந்து நம்ம எடுத்திருக்கிறது வந்து இங்க ஐட்டம்னு வச்சுக்கோ. ஸோ அதோட நேமு. ஸோ டாட் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த கன்டென்ட்ன்றத வந்து எடுக்க போறோம். ஸோ இதையுமே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஐட்டம் டாட் கன்டென்ட் அப்படின்ற மாரி வந்து போட்டு முடிச்சிடலாம். இத நான் சேவ் பண்ணிட்டேன்.
சரி ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த அக்கார்டியன் காம்போனன்ட்ல எதுவுமே ஷோவே ஆகல. அது ஏன் அப்டின்னா, நம்ம இங்க அதுக்கான ஸ்டைல்ஸ் இது எதுவுமே வந்து இங்க எந்த லாஜிக்குமே இங்க வந்து எழுதல. சோ நம்ம வந்து முக்கியமா வந்து இங்க எழுதப் போறோம். இந்த இடத்துல வந்து முக்கியமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ட வந்து யூஸ் பண்ண போறோம். அது என்ன எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றோம்ல. சோ இது வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, குளோஸ் ஆகுது? ஏன்னா நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது குளோஸ் ஆயிடணும். சோ ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா ஓப்பன் ஆகணும். சோ இதுதான் விஷயம். இந்த லாஜிக்க வந்து நம்ம ஸ்டேட்ட வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். அதனால நான் ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு ஸ்டேட் வந்து எழுதிக்கிறேன். அதுக்கு வந்து என்ன வைக்கிறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஓப்பன் இல்ல செட் இஸ் ஓப்பன் அப்டின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஓகே. இத வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட்ட வந்து போடப் போறோம். யூஸ் ஸ்டேட்ட போட்டு நான் அத வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸ்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். சோ ஏன்னா பை டிஃபால்ட்டா வந்து ஃபால்ஸ் தான் இருக்க போகுது. நீங்க இங்க பார்த்தீங்கனாலுமே சரி, இந்த இடத்துல பாருங்க இதுவும் அக்கார்டியன் தான். விஎஸ் கோட்ல பார்த்தீங்கனாலும் அக்கார்டியன் இருக்கும். நீங்க எந்த கோட் எடிட்டர் எதுல கோட் சாண்ட்பாக்ஸ்ல போனீங்கனாலுமே இந்த இது இருக்கும். சோ இது வந்து எப்படி வொர்க் ஆகுது? இத உங்களுக்கு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நெறைய இடத்துல நோட் பண்ணிக்கலாம். சோ இது எப்படி வொர்க் ஆகுது அப்டின்றத பார்த்தாலே நம்மளோட அக்கார்டியன் காம்போனன்ட் நம்ம இப்படி தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். சரி ஓகே நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். சோ இது வந்து போட்டாச்சு. சரி ஓகே. இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம வந்து கிளாஸ் நேம் குடுக்க போறோம். அதே மாரி வந்து ஸ்டைல்ஸ் எழுத போறோம். ஸ்டைல்ஸ் வந்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம். நம்ம அத வந்து என்னென்ன எழுதியிருக்கோம் அப்டின்றதையுமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பட் ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு டிவ் போட்டிருக்கேன்ல. சோ இதுக்கு கீழயே இன்னொரு டிவ் வந்து போடுறேன். சோ இந்த டிவ்க்குள்ளார என்ன இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். சோ இந்த கிளாஸ் நேம் வந்து அக்கார்டியன் ஹெட்டரா வந்து வைக்கிறேன். அக்கார்டியன் ஹெட்டரா வந்து வைக்கிறேன். சோ இங்கேயுமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் நேம் போடணும். அதையுமே நம்ம வந்து எழுதிடலாம். சோ கிளாஸ் நேம் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டியனா வந்து குடுத்துடுறேன். சரி ஓகே. இப்ப இந்த அக்கார்டியனுக்குள்ளார என்னென்ன இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 விஷயம் தான் இருக்கு. டைட்டில் இருக்கு, கன்டென்ட் இருக்கு. சோ அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கலாம். சோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H3ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டைட்டில வந்து போட்டுக்கிறேன். சோ சேம் இதே மாரி H3ய வந்து இங்க வந்து குளோஸ் பண்ணிடுறேன். சோ இந்த இடத்துல வந்து டைட்டில் இல்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. இத நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க வந்து ப்ராப்ஸா பாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இத வந்து இங்க இருந்து எடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில்ன்றது அப்புறம் வந்து கன்டென்ட். சோ நமக்கு கீஸ வந்து இங்க எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கேயே தான் கீஸ் மேப் பண்ணிட்டோம். சோ இந்த இடத்துல டைட்டிலையும், கன்டென்ட்டையும் மட்டும் எடுக்கிறோம். சோ நம்ம வந்து அத எடுத்தாச்சு. இது வந்து பேர் என்ன அப்படின்னா, இந்த மாரி பண்ணியிருக்கிறதுக்கு பேரு டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதையுமே நம்ம வந்து பேசியிருந்தோம் ஜாவாஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்ல. நீங்க அத பார்க்கல அப்டின்னா செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இந்த இடத்துல வந்து டைட்டில்ன்றது போட்டாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பான் டாக் வந்து நான் வந்து போடணும். இந்த ஸ்பான் டாக் இங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. பட் நம்ம அத நீட் பண்றதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்லாம் எழுத ஆரம்பிக்கும்போது தான் அது வந்து வரும். சோ நம்ம அதையும் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல வந்து ஸ்பான வந்து போட்டுக்கிறேன். சோ இந்த இடத்துல எனக்கு இந்த கீ வந்து வேணும். சோ நான் இத காப்பி பண்ண முடியுதா அப்டின்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே. அ டவுன் ஆரோ அக்கார்டியன் அப்படின்னு டவுன் ஆரோ சிம்பல்ன்ற மாரி வந்து வேணா நம்ம போட்டுக்கலாம். சரி ஓகே. நமக்கு அந்த சிம்பல் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சிம்பல வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ஆரோ சிம்பல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இல்ல மேபி வந்து டவுன் ஆரோ சிம்பல் அக்கார்டியன். ஓகே. இத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஓகேங்க. இதுதான் வந்து நமக்கு வருது. சரி ஓகே. நம்ம இப்போதைக்கு இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இந்த டவுன் ஆரோவ வந்து போட்டாச்சு. சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாஸ் நேம் வந்து எழுதணும். சோ இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐகான் வந்து மேல கீழ வந்து போணும். அதுக்கேத்த மாரி நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து டிவ்ல வந்து இங்க ஸ்பான் வந்து ஒண்ணு ஒண்ணா போட்டுட்டே இருக்க முடியாது. சோ அதனால நான் ஸ்டைல்ல பண்றேன். சோ இந்த ஐகான் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அது வந்து ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம இடத்துல பெர்சன்டேஜ் கிடையாது. இந்த இடத்துல டாலர் சிம்பல் போடணும். ஏன்னா நம்ம அப்பதான் டைனமிக்கா வந்து பண்றோம். பேக் டிக்ஸ் போட்டிருக்கோம். ஓப்பனா இருந்துச்சு அப்டின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ரொட்டேட்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டைல் வந்து இங்க டபுள் கோட்ஸ்குள்ளார வரணும். ஸோ நான் அந்த ஸ்டைலுமே எங்க இருக்கு என்னன்றத நான் உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஃபைல்ல வந்து காட்டுறேன். அப்டி இல்லன்னா எம்ப்டியா வந்து உட்ரு அப்டிங்கிற மாரி வந்து காட்டுறேன். இந்த இடத்துல இந்த இதுவுமே வந்து சேவ் பண்ணிடலாம். சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இத குளோஸ் பண்ணி, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு கன்டென்ட்யுமே போட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி, குளோஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1 இப்போதைக்கு நமக்கு தேவையே இல்ல. அத ரிமூவ் பண்ணிடலாம். சோ இன்னொரு டிவ் வந்து போடப் போறேன். இன்னொரு டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி வந்துட்டு எனக்கு கன்டென்ட் வந்து இருக்க போகுது. சோ அதனால இன்னொரு டிவ் போட்டாச்சு. இதுல வந்து நமக்கு கிளாஸ் நேம் வந்து மறுபடியும் வந்து டைனமிக்கா வந்து இருக்க போகுது. இந்த டைனமிக்கா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பேக் டிக்ஸ் வந்து போடப் போறோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கர்லி பிரேஸ் வந்து போட்டுக்கணும். சோ அதுக்குள்ளார இந்த பேக் டிக்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த பேக் டிக்ஸ்க்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கார்டியன் கன்டென்ட்ன்றத வச்சிருக்கேன். சோ அந்த ஸ்டைல் நேம் நீங்க வைக்கிற நேம் தான் இது. நான் அத வந்து வச்சிருக்கேன். சோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் இது ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஓப்பன்ற ஸ்டைல வந்து குடு அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். சோ அப்படி இல்ல அப்படின்னா, எம்ப்டியா அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாரி தான் வந்து எழுதியிருக்கேன்.
சரி ஓகே. இந்த இடத்துல வந்து H3ல வந்து குடுக்கறதுக்கு பதிலா நம்ம கன்டென்ட்ன்றத மட்டும் தான் எழுதணும். சோ கன்டென்ட்ன்றது எழுதியாச்சு. அதுவுமே H3ல வந்து நமக்கு வந்து ஒரே டைம்ல எல்லாமே டைட்டிலும் H3ல இருக்கு. கன்டென்ட்டும் H3ல இருந்தா நல்லா இருக்காது. சோ அதனால நான் வந்து பேராகிராஃப் டாக் வந்து போட்டேன். சரி ஓகே. இந்த ஸ்பேனையும் வந்து எடுத்துடலாம். நம்ம இங்க வந்து பண்ண வேண்டியது வந்து இப்ப டைட்டில், கன்டென்ட் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்ப நம்ம இத கிளிக் பண்ணி, குளோஸ் பண்ணி ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டைல வந்து பார்த்துடலாம். அத நான் வந்து இம்போர்ட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து எங்க இருக்கு, என்னன்றது புரியும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம CSS இம்போர்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட accordion.css அப்படின்றத வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இங்க பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிரும். சோ இங்க பார்த்தீங்கன்னாலே நல்ல நீட்டா வந்து ஒர்க் ஆகுது. சரி ஓகே. இந்த அக்கார்டியன்ல நான் இந்த சிம்பலுக்கு பதிலா நான் இந்த இடத்துல வந்து ஏடி எடுத்து வச்சிருக்கேன். சோ இது மேபி ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி. இது நல்லா நீட்டா வந்து இருக்கு. சோ நம்ம இதையே வந்து வச்சுப்போம். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CSS வந்து கவனிக்கணும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆப் கண்டெய்னர் இருக்குல்ல. சோ இந்த ஆப் கண்டெய்னர்ன்றது பேசிக்கா என்னன்னா நம்மளோட டிவ். சோ இதுல வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் விட்த் வந்து 600 பிஎக்ஸ் தான் இருக்கணும். மார்ஜின் வந்து அவுட்டர்ல வந்து 50 பிஎக்ஸும் ஆட்டோவா வந்து இருக்கலாம். எவ்வளவு வேணுமோ போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். பேடிங் வந்து உள்ளுக்குள்ளார 20 பிஎக்ஸ் எல்லா சைட்லயுமே வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம டைட்டில் வச்சிருக்கோம்ல. சோ அந்த டைட்டிலுக்கு வந்து டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணிடுறேன். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து 28 பிஎக்ஸ்க்கு வச்சிருக்கேன். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிஎக்ஸ்க்கு வந்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அக்கார்டியன். சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டியன் ராப்பர் வந்து போட்டிருக்கும். இந்த அக்கார்டியன் காம்பனன்ட் குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அக்கார்டியன் வந்து இருக்கும். சோ இதுல வந்து என்ன குடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் இருக்கட்டும். அப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து இந்த கர்வினஸ்க்காக ஒரு 8 பிஎக்ஸ் வந்து குடுத்திருக்கேன். மார்ஜின் பாட்டம் ஒண்ணொண்ணுத்துக்கும் 10 பிஎக்ஸ். அப்புறம் ஒரு பார்டர் வந்து சாலிடா வந்து இந்த கலர்ல வந்து ஒரு கிரே கலர்ல இருக்கட்டும் அப்படின்ற மாரி ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் குடுத்துடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹெட்டர் இருக்குல்ல. சோ இதுதான் வந்து நம்மளோட ஹெட்டரு. சோ அதுக்குள்ள தான் எழுதியிருக்கும். பேடிங் வந்து 15 பிஎக்ஸ், 20 பிஎக்ஸ். இங்க எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, கர்சர் வந்து வரும். சோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பேக்கிரவுண்ட் அப்புறம் வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ரோல இருக்கும். ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் குடுத்துருக்கேன். சோ அதனால இந்த எண்ட் டு எண்ட் வந்து போயிருக்கு. அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட H3 இந்த H3 தான் வந்து இது. சோ நம்ம இதுல வந்து மார்ஜினும், ஃபாண்ட் சைஸும் வந்து குடுத்துருக்கோம். சோ ஃபாண்ட் சைஸ் 18 பிஎக்ஸ். இப்போ நம்ம இந்த ஐகான் இருக்குல்ல. சோ இதுக்கு வந்து நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இது மேல போகும்போது நம்ம இங்க கவனிச்சிருந்தோம்னா தெரியும். இந்த ரொட்டேட்ன்னு சொல்லிட்டு இங்க வந்து எழுதியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சோ ரொட்டேட்ன்னு சொல்லி எழுதியிருந்தேன். இந்த ரொட்டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேல கீழ நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து 180 டிகிரீஸ்க்கு வந்து மூவ் ஆயி கீழ வரும். சரி ஓகே. அப்புறம் நம்மளோட கன்டென்ட் இருக்குல்ல. சோ நான் இத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கன்டென்ட் வருதுல்ல. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸ் ஹைட் குடுத்துருக்கேன். அப்புறம் ஓவர்ஃப்ளோ வந்து ஹிடன் குடுத்துருக்கேன். பேடிங் வந்து 0க்கும் 20 பிஎக்ஸ். பேடிங்னா உள்ள விஷயம். பேடிங்க்கும் மார்ஜினுக்குமே நெறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அது நம்ம என்னன்றத பேசியிருந்தோம். சரி ஓகே. பேக்கிரவுண்ட் வந்து ஒரு ஒயிட் கலர்ல குடுத்துருக்கேன். அப்புறம் டிரான்சிஷன் வந்து அதே மாரி மேக்ஸ் ஹைட் வந்து 0.3 செகண்ட்ஸ்க்கு வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம இப்ப சப்போஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்ம இங்க ஸ்டைல் வந்து எழுதியிருக்கோம்ல. சோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸ் ஹைட் வந்து 200 பிஎக்ஸ் தான் இருக்கலாம். பேடிங் வந்து 15 பிஎக்ஸ்க்கும் 20 பிஎக்ஸ்க்கும். நம்ம அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. சோ 480 பிஎக்ஸ் தான் வந்து மேக்ஸ் வருது. அதுக்கு கீழ போனா வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 22 பிஎக்ஸ்க்கும் H3 அக்கார்டியன் ஹெட்டர வந்து 16 பிஎக்ஸ்க்கும் மாத்திருக்கேன். சரி ஓகே. இது ஒர்க் ஆகுதா? நம்மளோட ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் யூஐல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சோ நான் இங்க கிளிக் பண்றேன். குளோஸ் ஆயிடுச்சு. இங்க கிளிக் பண்றேன். குளோஸ் ஆயிடுச்சு. இங்க மறுபடியும் கிளிக் பண்றேன். ஓப்பன் ஆகுது. இங்கேயும் கிளிக் பண்றேன். ஓப்பன் ஆகுது. சரி ஓகே. இதே நம்ம இதுலயும் அப்படிதான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க ஓப்பன் பண்றேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கேயும் கிளிக் பண்றேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரொட்டேட் 180 டிகிரிக்கு மேல வந்து போயிடுச்சு பாருங்க. சோ மறுபடியும் இத கிளிக் பண்றேன். குளோஸ் ஆயிடுச்சு. கிளிக் பண்றேன். ஓப்பன் ஆயிடுச்சு. கிளிக் பண்றேன். குளோஸ் ஆயிடுச்சு. சோ இங்கேயும் கிளிக் பண்றேன். குளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படின்றதையுமே வந்து பார்த்தலாம். நான் இங்க வந்து சின்னது பண்ணி பார்க்கிறேன். சோ இங்க சின்னது பண்ணாலுமே அதுக்கேத்த மாரி வந்து நல்லா ரெஸ்பான்சிவா வந்து இருக்கு. சோ நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்ப்போம். அப்பயுமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நல்லா நீட்டா இருக்கு. எல்லா ஸ்கிரீனிங்குமே இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. இந்த கோட் வேணும் அப்டின்னா, நான் அத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத வந்து கண்டிப்பா உங்களுக்காக ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.